அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மகாசித் வல் வசாயில். இந்த தலைப்பிட இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய பகுதி மதா இர்திபாத்தில் வசாயில் பில் மகாசித். இது வசீலா என்று சொல்கிற அந்த விஷயம், அதாவது மக்சத் என்று சொல்கிற விஷயத்தோட எப்படி சம்மந்தப்பட்டது, அந்த சம்மந்தப்படுகின்ற அந்த வடிவம் என்ன என்று இங்கே இந்த சம்பந்தம் என்று சொல்கிற விஷயத்தை பேசுகின்ற நேரத்தில் அதனூடாக நாடுகின்ற கருத்து என்ன, அதாவது நேரத்தில் அதில் முக்கியமாக வலியுறுத்தப்படுகின்ற விஷயம் இந்த கருத்து தான். அதாவது நாங்கள் சொல்கிற அல் கீமா அத்தஷ்ரீஇய்யா லில் வசாயில், அல்லது இன்னொரு வகையில் சொன்னால் இஅ்திபார் அல் வசாயில். குறிப்பிட்ட அந்த வசீலாக்களுக்கான சட்டவாக்க முக்கியத்துவம் என்ன, அல்லது சட்டவாக்க பெருமானம் என்ன என்று சொல்கிறது. அந்த குறிப்பிட்ட, அதாவது சட்டவாக்கம் என்று ஒன்றுக்கு நாங்கள் போகிற நேரத்தில், ஒரு சட்டத்தை நாங்கள் உருவாக்க போகின்ற நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வசீலா என்ற விஷயத்துக்குள்ள பெருமானம் என்ன, அல்ல இன்னொரு வகையில் சொன்னால் இஅ்திபாருல் வசாயில், அதாவது இந்த இஅ்திபார் என்ற சொற்பிரயோகம் பொதுவாக இந்த சட்ட பரிபாஷைக்குள்ளால் அதிகம் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொற்பிரயோகம். இஅ்திபார் என்று சொல்கிற நேரத்தில், அதாவது சட்டவாக்கத்தில் அது எந்த அளவுக்கு கவனத்தில் எடுக்கப்படுகிறது, எந்த அளவுக்கு அதற்கு ஒரு இடம் அளிக்கப்படுகிறது, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்கிற அந்த விஷயம். இப்போ மகாசிதுக்கு ஒரு முக்கியத்துவம் ஒன்று காணப்படுகிறது என்று சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இப்போ நாங்கள் வசாயில சொன்னோம், மகாசிதை அடைஞ்சு கொள்வதற்கான வழி என்று சொல்லித்தான் சொன்னோம். அப்போ மகாசிதுக்கு அந்த முக்கியத்துவம் இருக்கிறது என்று நாங்கள் பேசுகின்ற நேரத்தில், அதை அடைந்து கொள்வதற்கான வழி என்று சொல்கிற வசீலாவுக்கு எந்த அளவுக்கு சட்டவாக்கத்தில் அந்த முக்கியத்துவம் காணப்படுகிறது என்று சொல்கிற அந்த கருத்தை தான் உண்மையிலே நாங்கள் இந்த பாடத்தினூடாக பார்க்க போகிறோம். இப்போ இஸ் இப்னு அப்துஸ்ஸலாம் அவருடைய கவாயிதுல் அஹ்காம் ஃபி மசாலிஹில் அனாம் என்ற அந்த புத்தகத்தில் அவர் 4 ஹைஃபியாத்துகளூடாக அல்லது 4 வடிவங்களில் இந்த சம்பந்தத்தை நாங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லி இந்த தொடர்பை நாங்கள் விளக்க முடியும் என்று இமாம் இஸ் இப்னு அப்துஸ்ஸலாம் அவர் சொல்லுவார். முதலாவது மின் ஹைசுல் ஹுக்கும், ரெண்டாவது சொல்லுவார் மின் ஹைசுஸ் சுகூத், மூன்றாவது மின் ஹைசுர் ருதப், நாலாவது மின் ஹைசு அஸ்ஸவாப். அதில் முதலாவது வடிவம் மின் ஹைசுல் ஹுக்கும். இதை இஸ் இப்னு அப்துஸ்ஸலாம் விளங்கப்படுத்துகிற நேரத்தில் மகாசிதுக்கு அஹ்காம் இருக்கின்றதுவா என்று சொன்னாங்க. அதாவது மக்சத் என்று சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற நேரத்தில் அதனுடைய சட்ட அங்கீகாரம் என்ன என்று சொல்றது. இந்த மக்சத் இது கட்டாயம் அடைய வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஷரியத்தில் இது நோக்காக கொள்ளப்படுகிறது என்று நாங்கள் சொல்றோம். ஆனா இந்த நோக்கம் இது வாஜிபாக இருக்க முடியும், மந்தூபாக இருக்க முடியும், முபாஹாக இருக்க முடியும், இப்படி ஏதோ ஒரு சட்ட வடிவம் அதற்கு காணப்பட முடியும் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப அந்த வகையில மக்சதுக்கு அஹ்காம் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்க சொன்னா, கண்டிப்பாக வசீலாவுக்கும் அஹ்காம் காணப்பட வேண்டும் என்று சொல்றது. அந்த வகையில அவர் சொல்லுவார் எப்படி என்றால், இயல்பாக நாங்க சொல்லுவோம் என்னென்றால் அல் வசீலா இலல் மக்சதில் வாஜிப், அது வாஜிபா. அதே மாதிரி அல் வசீலா இலல் மக்சதில் மண்டூப் மண்டூபா, அதுபோல அல் வசீலா இலல் மக்சதில் முபாஹ் முபாஹ். இப்படி இமாம் இஸ் இப்னு அப்துஸ்ஸலாம் வழங்கப்படுத்துவார். அதாவது மக்சதுக்கு கட்டாயம் நாங்கள் ஹுக்கும் சொல்ல முடியும், அது என்ன சட்ட தரத்தை அதுக்கு இருக்கிறது என்று சொல்ற அந்த ஹுக்கும் நாங்கள் சொல்ல முடியும். அதே போல வசீலாவுக்கும் அதே சட்ட தரத்தை நாங்கள் கொடுப்போம். வாஜிபான ஒரு மக்சதுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு காரணி ஒரு வசீலா, அதுவும் வாஜிபாக இருக்கிறது. அதே போல மண்டூபான ஒரு மக்சதுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வசீலா, அதுவும் மண்டூபாவாக இருக்கும். அதே போல முபாஹான ஒரு மக்சதுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வசீலா, அது முபாஹாக இருக்கும். அப்ப குறிப்பிட்ட மகாசிதுக்கு என்ன சட்ட தரம் வழங்கப்படுகின்றதோ அதே சட்ட தரம் வசீலாவுக்கும் வழங்கப்படும் என்று சொல்றது தான் அவர் சொல்ற இந்த கண்ணோட்டத்தில் மின் ஹைசுல் ஹுக்கும் என்ற அந்த கண்ணோட்டத்தில் நாங்க பார்க்கிற நேரத்தில் மகாசிதுக்கும் வசீலாவுக்கும் இடையிலான சம்பந்தம் அல்லது தொடர்பு என்று சொல்றதை நாங்கள் விளங்கப்படுத்த முடியும்.
உதாரணமாக இமாம் ஐஸ் இப்னு அப்துல் சலாம் அவர் சொல்லுவார் என்னடா, அந்நபர் அதாவது பார்வை அல்லது ஆய்வு என்று நாங்கள் சொல்லலாம். இந்த பார்வை இது அல் முஃப்தி இலல் ஈமான் என்று இருந்தால், அதாவது இப்போ நாங்கள் ஒரு ஆய்வை செய்கின்றோம், அந்த ஆய்வு எதை நோக்கி கொண்டு செல்கிறது என்று சொன்னா அந்த மனிதன் ஈமான் கொள்வதற்கு அது காரணமாக அமைகின்றது என்று சொல்றோம். இப்ப ஈமான் கொள்ளுதல் என்று சொல்றது நாங்க சொல்றோம் அது ஒரு வாஜிபான விஷயம். ஈமான் கொள்ளுதல் என்று சொல்றது ஒரு மக்சத், ஷரியாவுல அது ஒரு மக்சத். அப்ப அப்படி நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், இப்ப இது வாஜிபான ஒரு விஷயம். இந்த வாஜிபுக்கு இட்டு செல்கின்ற இந்த ஆய்வும் என்னவாக இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில், அதுவும் வாஜிபானதாக காணப்படும் என்று ஐஸ் இப்னு அப்துல் சலாம் அதை விளங்கப்படுத்துவார். இப்போ அதே மாதிரி அதே நவர் என்று சொல்றது, இப்போ இதை மறுபக்கம் நாங்கள் எடுத்தோம்டா அந்நவர் இலல் அஜ்னபியா, ஒரு அந்நிய பெண்ணை ஒரு மனிதன் பார்த்தல் என்று சொல்றது. இது அல் முஃப்தி இலஸினா, அது விபச்சாரத்துக்கு இட்டு செல்கின்றது என்று சொன்னால், அப்ப இந்த செயற்பாடு நாங்க சொல்ற இஜ்தினாபு ஸினா, சினாவை தவிர்ந்து கொள்ளுதல் என்று சொல்றது ஒரு மக்சத். இந்த மக்சத் நாங்க சொல்லுவோம் வாஜிபான ஒரு மக்சத். அப்ப ஜினா ஹராம் என்று சொன்னா இதுவும் ஹராமானதாக இருக்கு. அப்ப நாங்க பார்வையை தவிர்ந்து கொள்ளுதல் என்று சொல்றது அந்த இடத்துல வாஜிபானதாக மாறும். பார்வையை தவிர்ந்து கொள்ளுதல் என்ற வழிமுறை தான் இங்க ஜினாவை தவிர்ந்து கொள்ளுதல் என்று சொல்கின்ற அந்த மக்சதை கொண்டு சேர்க்கும். அதுக்கு மாற்றமாக ஜினாவுக்கு கொண்டு சேர்க்கும் எது அந்த குறிப்பிட்ட பார்வை என்று சொல்றோம். அப்ப அந்த கண்ணோட்டத்தில் நின்றும் ஐஸ் இப்னு அப்துல் சலாம் அந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறதை நாங்க பார்க்கலாம். இது முதலாவது கண்ணோட்டம், நாங்க சொல்ல மின் ஹைசுல் ஹுக்கும் என்று சொல்ற கண்ணோட்டம். ரெண்டாவது மின் ஹைசு சுக்கூத், ஒரு காயிதாவாக இமாம்கள் அதை இப்படி சொல்வார்கள், அல் வசாயில் தஸ்குத்து பிசுக்கூத்தி மக்காசிதிகா, அதாவது கவாயித் அல் மக்காசிதியா என்ற அந்த வகை காயிதாக்கள் ஒன்றாக இமாம்கள் இப்படி ஒரு காயிதாவை சொல்வார்கள். அப்போ இந்த காயிதா விளங்கப்படுத்துகிற விஷயமும் இங்கே நாங்கள் சொல்கிற இந்த கருத்தும் ஒன்று தான். அதாவது நாங்கள் வசீலா என்று சொல்றதற்கான வரைவிலக்கணமே நாங்கள் சொல்கிறோம் அந்த மக்காசிதை அடைந்து கொள்வதற்கான ஒரு வழி என்று சொல்லிட்டேன். அந்த குறிப்பிட்ட வசீலாவினூடாக அந்த மக்சத் அடையப்பெறவில்லை என்று சொன்னா அப்ப அந்த மக்சத் இல்லை, அந்த மக்சத் தஹ்கீக்காக அல்ல, அமுலாக அல்ல, நடைமுறையாக அல்ல என்று சொல்லித்தான் கருத்து. அப்ப அந்த மக்சத் நடைமுறையாகவில்லை என்று சொன்னால் அந்த வசீலா என்ன நடக்கும், அதற்குரிய சட்ட ரீதியான பெருமானம் என்ன என்றால் அதற்கு எந்த சட்ட ரீதியான பெருமானமும் இருக்க மாட்டாது. அதில் சட்டவாக்கத்தில் அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்க மாட்டாது. அந்த நேரத்தில் அந்த வசீலாவை நாங்கள் அதை கட்டாயம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் சொல்ல இயலாது, அது முக்கியம் என்று நாங்கள் சொல்ல இயலாது, அதுக்கு ஒரு அந்தஸ்து ஈக்கிறன்னு நாங்கள் சொல்ல இயலாது, அதை வச்சு நாங்கள் கொண்டாடுறதுக்கு இயலாது. அப்படி கொண்டாடுறதுக்கு ஒரு விஷயம் உண்டு, அதில் இல்லை. அப்போ அந்த வசீலாவினுடைய முக்கியத்துவம் அங்கே இழக்கப்பட்டு விடும். எப்ப ஒரு வசீலாவுக்குரிய அந்த முக்கியத்துவம் வருகிறது என்று சொன்னால் அந்த வசீலா எப்பொழுது அதற்குரிய மக்சதை சென்றடைகிறது என்று சொல்றது. அப்ப மக்சதே இல்லை என்று சொன்னால் அல்லது மக்சத் சட்டபூர்வமானதாக இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னா அங்க வசீலா ஒரு நாளும் சட்டபூர்வமானதாக இருக்க மாட்டார். அப்ப நாங்க சொல்லுவோம் வசீலா எப்ப ரத்து செய்யப்படும் அல்லது இல்லாமல் போகும் என்றா பிசுக்கூதி மக்காசிதிகா, அதற்குரிய மக்சதுகள் இல்லாமல் போகின்ற நேரத்தில் அது ரத்து செய்யப்படுகின்ற நேரத்தில் வசீலா ரத்து செய்யப்படும் என்று சொல்லி இவர் விளங்கப்படுத்துவார். உதாரணமாக இவர் சொல்ற விஷயத்தை பாருங்க, இந்த ததீப் என்று சொல்றது என்ன கருத்து. இப்போ ஒருத்தர் ஒரு குற்றம் செய்கிறார் அல்லது தவறு செய்கிறார், பிழை செய்கிறார். அப்போ அதுக்கு நாங்கள் அவரை கண்டிப்போம் அல்லது அவரை அடிப்போம் அல்லது அவரை வீட்டுக்கு அனுப்புவோம், வாப்பா கூட்டிகிட்டு வர சொல்லுவோம். இப்படி இந்த வகையான இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் இதெல்லாம் ததீபிட பொறிமுறைகள்.
அப்போ ஒருத்தரை நீங்கள் சொன்ன மாதிரி பண்படுத்துறதோ அல்லது நெறிப்படுத்துறதோ அல்லது அப்படியான ஒரு விஷயம். அப்போ அதை நாங்கள் ததீப் என்று சொல்கிறோம். இப்போ நாங்கள் உதாரணமாக வச்சுக்கொள்வோம். இப்போ ஒருத்தர் படிக்கிறது, உதாரணமாக அவரை கொஞ்சம் கண்டிச்சாதான் அவர் படிப்பார் என்று சொல்லியிருந்தார். அந்த கண்டனம் அந்த இடத்துல என்னவாக மாறும்? அது செல்லுபடியானதாக இருக்கு. என்னடா கண்டனம் ஒன்று இருந்தா தான் அவர் படிக்கிறார் சொல்லியிருந்தா, அப்ப இந்த மக்சத் நிறைவேறுகிறது. எனவே இந்த ஜஜிர் அந்த இடத்துல செல்லுபடியாகிறது. ஜஜிருக்குரிய ஒரு முக்கியத்துவம் ஒன்று அங்க வருகிறது. இப்ப இந்த ஜஜிரின் ஊடாக அல்லது நாங்க இன்னொரு வகையில சொன்னா, இப்ப இன்னொருத்தர் ஜஜிரை தாண்டி ஜஜிர் அவருக்கு வேலை செய்து இல்லை, அவருக்கு பர்த் தான் சரி, அடிச்சாதான் அவரு படிக்கிறார் என்று சொல்லி இருந்தா, அப்ப அடிச்சா இது நடக்குது என்று சொல்லி இருந்தால் அப்ப இந்த மக்சத் அங்க நிறைவேறுகிறது. அப்ப அந்த வகையில இதுக்கு ஒரு முக்கியத்துவம் வருகிறது. அப்ப இந்த குறிப்பிட்ட விஷயம், இந்த நோக்கம் நிறைவேறுகிறது என்று சொல்லி இருந்தா அதை நோக்கி அடைவதற்கான அந்த வழிமுறை அந்த இடத்துல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வருகிறது. இப்ப இஸ்ம் அப்துல் சலாம் சொல்லுவார், ஒருத்தருக்கு தர்ப் என்று சொல்றதுல இஸ்லாம் எல்லா இடங்கள்லையும் இந்த ததீபை பொறுத்த வரையில தர்ப் ஒரு வழிமுறையாக இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஆனா தர்ப் அல் முப்ரிஹ், அதாவது அந்த எல்லை மீறி ஒருத்தருக்கு காயம் ஏற்படுகின்ற வகையில அடித்தல் என்று சொல்றது, அப்படியான அடித்தல் என்று சொல்றது ததீப நோக்கமாக கொண்டு நடைபெறலாமாண்டா இஸ்லாம் அதை அனுமதிச்சது இல்லை. ஏனண்டா தர்ப் முப்ரிஹ் இதுல ஒரு தரர் ஒன்று இருக்கிறது, ஒரு தீங்கொண்டு இருக்கிறது, தீங்கு நடைபெறுவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. எனவே தர்ப் முப்ரிஹ் அனுமதிக்கப்படல என்று சொல்லி இஸ்ம் அப்துல் சலாம் சொல்றார். இங்க அவரு இந்த உதாரணத்தை சொன்னது முக்கியமாக எந்த இடத்துக்குண்டா, ஒருத்தருக்கு அடிச்சும் அவர் படிக்கிறார் இல்லை என்று வைத்துக் கொண்டார். அப்ப அந்த நோக்கம் நிறைவேறுதில்லை அந்த இடத்துல. இப்ப நோக்கம் நிறைவேறுதில்லை என்று சொல்லி இருக்கிற நேரத்துல நாங்க தொடர்ந்தும் இதே வழிமுறையை பயன்படுத்தி கொண்டே இருக்கலாமா? அப்ப அந்த நேரத்தில் இந்த வழிமுறை தஸ்குத், என்னண்டா விசுகோத்தி மகாசிதிக, அதனுடைய நோக்கம் ஆல்ரெடி இல்லாம போயிட்டு, அது நடக்குது இல்லை. அது நடக்குது இல்லாண்டு இருக்கிற நேரத்துல நாங்க வழிமுறையை தொடர்ந்து வச்சு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி இருந்தா அந்த வழிமுறைக்கு எந்த பெருமானமும் இல்லை, அதுக்கு ஒரு ஷரியா முக்கியத்துவம் உண்டு இல்லை. அப்ப நோக்கம் இல்லாமல் போயிருக்கிற நேரத்துல வழிமுறையை மட்டும் வச்சு கொண்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அப்ப நோக்கம் இல்லைண்டா வழிமுறையும் ஆட்டோமேட்டிக்காக அதற்குரிய முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும், அதாவது சட்டவாக்க முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்றார். அப்ப ஒருத்தர் அவரை கண்டிச்சும் அவர் படிக்கிறார் இல்லை, அடிச்சும் படிக்கிறார் இல்லை, அப்ப மேக்சிமம் வழிமுறையை கையாண்டு அவர் அதை செய்கிறார் இல்லை என்று சொல்லி இருக்கிற நேரத்துல அதுக்கு குறைஞ்ச வழிமுறைகள் கூட அவரை பொறுத்தவரையில் என்ன ஒர்க் பண்ணாது. எனவே இஸ்ம் அப்துல் சலாம் சொல்றாங்க, முக்கியமான விஷயம் என்னண்டா, ஒருத்தர் அடிச்சே படிக்கிறார் இல்லைண்டா அவருக்கு ஏசி கண்டிப்பா படிக்க மாட்டார். எனவே அவரை பொறுத்தவரையில் ஏசுறது கூட சட்டபூர்வமானது அல்ல. எனக்கு ஒரு ஷரியத் முக்கியத்துவம் உண்டு இல்லை. அந்த ஏசுதல் என்று சொல்றது அந்த இடத்துல அவருக்கு ததீபுக்கான ஒரு வழியே அல்ல. அப்ப அதை தான் சொல்றார், அல் வசாயில் தஸ்குத் பிசுகூதி மகாசிதிஹா என்று சொல்லி. ஆனா இதுல அவர் சொல்றார், இந்த காயிதா பொறுத்தவரையில் அல்லது இந்த விஷயத்தை மின் ஹைசு சுகூத் என்று சொல்ற விஷயத்தை பொறுத்தவரையில இபாதத் சார்ந்த சில விஷயங்களுக்கு இந்த காயிதாக்கு சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. உதாரணமாக இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவார். இப்ப ஹஜ்ஜை பொறுத்தவரையில ஒருத்தர் கல்லறிஞ்சதுக்கு பிறகு அவர் தன்னுடைய தலைமுடிய நீக்கும். தலைமுடிய நீக்கிறது அது மனாசிக்குல் ஹஜ்ஜில ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னடா தலைமுடிய நீக்குதல் என்று சொல்ற விஷயமும் ஒருத்தர் இஹ்ராம களைவதற்கான விஷயங்கள் ஒன்றாக அது கருதப்படுகிறது. இப்போ ஒருத்தருக்கு உண்மையிலே அவர் தலைமுடிய இல்லைண்டா, வழுக்க தலையண்டா, அப்ப என்ன செய்யறது? அப்ப ஷரியத் அந்த இடத்துல சொல்லும் என்றால் அவர் குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், பிளேடை வச்சு சும்மா அப்படி 2-3 முறை அப்படி தலைக்கு மேலால எமுர்ருல் மூஸ் அலர் ரஸ் என்று சொல்லி அப்படி பக்கத்துல இருக்கிற அந்த விஷயம் ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்திருக்க. எந்த சாதனத்தை பயன்படுத்தி நாங்க தலைமுடியை நீக்கிறோமோ அந்த சாதனத்தை தலைக்கு மேலால 2-3 முறை அவர் இப்படி செஞ்சு கொள்வோம். இப்ப இங்க அப்படி தலைக்கு மேலால அப்படி செய்து கொள்ளுதல் என்று சொல்ற அது ஒரு வசீலா தானே. அந்த வசீலாட நோக்கம் என்ன?
தலைமுடியை நீக்கணும் என்று சொல்றதுதான் நோக்கம். இப்ப இந்த இடத்துல உண்மையிலே நோக்கம் இல்லை தானே, தலைமுடியை நீக்குதல் என்ற ஒரு விஷயம் அவரை பொறுத்தவரை இல்லை என்று ஆல்ரெடி அது இல்லை. நோக்கம் இல்லாத நேரத்தில் அந்த வசீலாவை ஏன் செய்யணும்? அப்ப இந்த காய்தான் அடிப்படையில் அல் வசாயில் தஸ்குத் பிசுகூதி மகாசிதியா, அந்த மகாசித் இல்லாம போற நேரத்தில் அந்த வசீலா ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போகும். ஆனா இந்த இடத்துல அந்த வசீலாவை மகாசித் இல்லாத போதும் கட்டாயமாக செய்ய சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப அந்த இடத்துல வசீலா அது மகாசித் இல்லாமல் போகின்ற நேரத்தில் கூட ஒரு சட்ட முக்கியத்துவம் இருக்கிறது. ஏனென்றால் அது இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு நாங்க இல்லத்துகளை வைத்து அதுல முடிவு செய்யறதில்லை என்பதனால. அப்ப இது ரெண்டாவது அந்த ஹைஃபியாவுல இப்னு அப்துல் சலாம் சொல்ற விஷயம். அடுத்தது மூன்றாவது மின் ஹைசுர் ருத்தப். இந்த இடத்துல ருத்தப் அதாவது ருத்துபா என்று சொல்றது. ருத்துபா என்று சொன்னா ஒன்றுக்குரிய அந்தஸ்து என்ன, அந்தஸ்து என்ற அடிப்படையில இது ரெண்டுக்கும் இடையில அந்த தொடர்பு என்ன, மகாசிதுக்கும் வசீலாவுக்கும் இடையில் உள்ள அந்த இர்திபாத், அந்த மின் ஹைசுர் ருத்தப் அந்தஸ்து என்ற அந்த அடிப்படையில அது எப்படி பார்க்கப்படணும் என்று சொல்றது. அப்ப அதையும் இவர் வழங்கப்படுத்துற விஷயம் என்னன்னா, மகாசிதுக்கு என்ன அந்தஸ்து வழங்கப்படுகிறதுவோ அதே அந்தஸ்து தான் வசீலாவுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்றது. இந்த அந்தஸ்து என்று சொல்லி நாங்க சொல்றது இப்ப உதாரணமாக இப்ப இந்த தரப்படுத்தல் தரூரியாத், ஹாஜியாத், தஹ்சீனியாத், இப்ப இது ருத்தப் தான். அந்த குறிப்பிட்ட அந்த அந்த மகாசிதுகளுக்கான தர்தீப் என்ன? அப்ப தரூரியாத் என்று சொல்றது ஆக உயர்ந்த அந்தஸ்தில வைத்து பார்க்கப்படும். ஹாஜியாத் அதற்குரிய அந்தஸ்து கூடும். தரூரியாத்தை விட ஹாஜியாத் குறவு, ஹாஜியாத்தை விட தஹ்சீனியாத் குறவு, தஹ்சீனியாத்தை விட ஹாஜியாத் கூட, ஹாஜியாத்தை விட தரூரியாத் அந்தஸ்தில அதிகம். அந்த வகையில நாங்க இந்த இடத்துல ரெண்டு விஷயங்களுக்கு மத்தியில ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகின்ற நேரத்தில் தரூரி ஒன்றும் ஹாஜி ஒன்றும் முரண்படுகிறது என்றா கண்டிப்பாக நாங்க தரூரியத்தான் நாங்க முற்படுத்துவோம். அப்ப இது மகாசித பொறுத்தவரையில இருக்கின்ற அந்த தர்தீப் அல்லது அந்த ருத்துபா வித்தியாசம். அப்ப மகாசித பொறுத்தவரை இந்த ருத்துபா வித்தியாசம் பல வடிவங்கள்ல இருக்கிறது. இப்ப மகாசித் கத்இயா இருக்கிறது, மகாசித் பன்னியா இருக்கிறது. அப்ப அங்க ருத்தப் வித்தியாசப்படுறது. மகாசித் ஆம்மா இருக்கிறது, மகாசித் ஹாஸா இருக்கிறது, அல்லது மகாசித் ஜுஸ்இயா இருக்கிறது. அப்ப மகாசித பொறுத்தவரையில் இந்த ருத்தப் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப இந்த ருத்தப் வித்தியாசம் அல்ல ருத்துபா வேறுபாடு எப்படி அந்த அதாவது மகாசிதுக்கு ஏற்ப அதுக்கும் அதே ருத்துபா, வசீலாவுக்கும் அதே ருத்துபா வழங்கப்படும். ஒரு தரூரியா ஒன்று அடைஞ்சு கொள்வதற்கான வசீலா அதுவும் என்னவாக கருதப்படும்? அந்த வசீலாவும் தரூரியாவாக கருதப்படும். ஒரு ஹாஜி ஒன்று அடைஞ்சு கொள்வதற்கான வசீலா அதுவும் ஹாஜி என்ற தரத்தில் தான் வைத்து நோக்கப்படும். தஹ்சீனி ஒன்று அடைந்து கொள்வதற்கான வசீலா அதுவும் தஹ்சீனி ஒன்றாகத்தான் கருதப்படும். இப்படி அந்த வசீலாவினுடைய ருத்துபா என்னவோ அல்லது அந்த மகாசிதனுடைய ருத்துபா என்னவோ அந்த ருத்துபாவுக்கு ஏற்பதான் வசீலாவினுடைய ருத்துபாவும் தீர்மானிக்கப்படும். உதாரணமாக அவர் சொல்வார் என்றா நஹி அனில் முன்கர், இது ஒரு வசீலா. இந்த வசீலாவினூடாக நாடப்படுகின்ற விஷயம் தஃஉ அல் மஃப்ஸதா. அப்ப இந்த தஃஉல் மஃப்ஸதா என்று சொல்றதனுடைய ஷரியாட ருத்துபா என்ன என்ன தரத்தில் வச்சு இது பார்க்கப்படுகிறது என்று சொல்றது. அப்ப தஃஉல் மஃப்ஸதா என்று சொல்றது பாரம்பரியமாக ஷரியாவுல இது எப்பவுமே முகத்தமுன் அலா ஜல்பில் மன்ஃபஅ அல்லது ஜல்பில் மஸ்லஹா. அப்ப ஒரு மஸ்லஹாவை உருவாக்குதல் என்று சொல்றதை விடவும் மஃப்ஸதா ஒன்றை தடுத்தல் என்று சொல்றது முக்கியமானது. இந்த நோக்கம் இதற்குரிய ஷரியத் அந்தஸ்து கூட. அப்ப அந்த வகையில அந்நஹி அனில் முன்கர் என்று சொல்ற அந்த வழிமுறை அது முற்படுத்தப்படும் எதை விடவும் அல் அம்ரு பில் மஅரூஃப் என்று சொல்றதை விடவும். அப்ப நன்மையை ஏவுதல் என்பதை விடவும் தீமையை தடுத்தல் என்று சொல்ற வழிமுறை ருத்துபால கூட, அதனுடைய அந்தஸ்து ஷரியாவுல அதிகம் என்று சொல்றது. இந்த கன்செப்டை பொறுத்தவரை இதுதான் பாரம்பரியமாக பேசப்படுகின்ற கன்செப்ட். அதாவது இந்த மக்சதை வைத்து ஜல்புல் மஸ்லஹா விடவும் தஃஉல் மஃப்ஸதா
தஃபுல் மஃப்ஸதா முகத்தமுன் அலா ஜல்பில் மன்ஃபஅ என்று சொல்றது பாரம்பரியமாக பேசப்படுகின்ற ஒரு காயிதா. அந்த தஃபுல் மஃப்ஸதாவை அது ருத்துபால் அதிகம் என்று சொல்ற வகையில தீமையை தடுத்தல் என்று சொல்றது தான் முக்கியமானது. நன்மை ஏவுதல் என்று சொல்றது அடுத்த தரத்திலானது என்று சொல்ற இதுதான் பாரம்பரியமாக பேசப்படுகின்ற விஷயம். ஆனால் நவீன காலத்துல நிறைய பேர் அதுக்கு மாற்றமாக பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காயிதாவை ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உட்படுத்தினார் அஹ்மத் ரைசூனி. அவருடைய வாதம் என்னன்னு சொன்னா, இது அப்படியே மக்லூபாக வாரது தான் பொருத்தமானது. அவர் சொல்ற ஜல்புல் மன்ஃபஅ தான் முகத்தம் அலா தஃஇல் மஃஸதா. அப்படித்தான் நாங்க இந்த விஷயத்தை பார்க்கணும். உலகத்துல நன்மையை உருவாக்காமல் தீமையை தடுப்பதனால் மட்டும் உலகத்துல எந்த பிரயோசனமும் இல்லை. தீமை இல்லாமல் போவதனால மட்டுமே உலகத்துல நன்மை வந்து விடுமா என்றா வரமாட்டாது அப்படி. ஆனா உலகத்துல நன்மையை உருவாக்குவதனால மட்டுமே தீமை இல்லாமல் போகுமா என்றா தீமை இல்லாமல் போகும் முடியும். ஆனா தீமை இல்லாமல் ஆக்குவதால் மட்டுமே நன்மை உருவாகுமாண்டா அப்படி இல்லை. அப்ப அந்த வகையில ஜல்புல் மன்ஃபஅ என்று சொல்றது அது மிக முக்கியமானது. சொல்ற குர்ஆன்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா எல்லா இடத்திலையும் அல் அம்ரு பில் மஅரூஃப், அடுத்ததாகத்தான் நஹி அனில் முன்கர். முதலாவது நஹி அனில் முன்கர் என்று சொல்லி குர்ஆன் சொல்லல. அப்ப அல் அம்ரு பில் மஅரூஃப் அது முகத்தம் அல நஹி அனில் முன்கர் என்று சொல்றது. அதான் உலகத்துல இன்றைக்கு உலகத்துக்கு பொருத்தமான தியரி என்று சொல்லி ரைசூனி போண்டாக்கள் பேசுவார்கள். அது அவருடைய வாதம். ஆனால் நாங்கள் இங்கே சொல்கிற இஸ் இப்னு அப்துல் சலாம் இந்த கருத்தை எப்படி முன்வைத்தார் என்று சொல்கிறது. இது மூன்றாவது. நாலாவது கடைசியான விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். மின் ஹைசு ஸவாப், அதாவது கூலி என்ற அடிப்படையில். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவுக்கு உதாரணங்கள் சொல்லி எல்லாம் அவர் விளங்கப்படுத்தல. அதாவது மக்ஸதுக்கு என்ன ஸவாப் அல்லாஹு தஆலா வழங்குகின்றானோ அதே சவாப வசீலாவுக்கும் வழங்குவான், அல்லது அதே தரத்திலான சவாப வசீலாவுக்கும் வழங்குவான். ஆனால் ஒரு விஷயம், வசீலாவையும் மக்சதையும் ரெண்டையும் நாங்க நிறுத்தி பார்த்தோம்னு சொன்னா மக்சத் தான் எங்களிடத்துல பெருமானம் கூடியது. அந்த வகையில வசீலாவுக்கு வழங்கப்படுகின்ற சவாபினுடைய பரிமாணம் அளவு இதுக்கு 100 சவாபுகள் என்று சொன்னா, கண்டிப்பாக மக்சதுக்கு வழங்கப்படுகின்ற சவாபினுடைய பரிமாணம் அதை விட கூடத்தான் இருக்கு. உதாரணத்துக்கு 200 சவாபுகள். ஆனாலும் கூட மக்சதுக்கு சவாப் இருக்கிறது என்று சொல்லி இருந்தா மக்சதை அடைஞ்சு கொள்வதற்கான வசீலாவுக்கு சவாப் இருக்கிறதுவா? கண்டிப்பாக சவாப் இருக்கிறது. அப்ப அத குர்ஆன்ல ஹதீஸ்ல நாங்க நிறைய பார்க்க முடியும். நீங்க இப்ப தொழுகை சம்பந்தமாக வருகின்ற ஹதீஸ்களை பார்க்கிற நேரத்துல தொழுகைக்காக நடந்து செல்லுதல் அதற்கு சவாபுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஹுதுவாவுக்கும் சவாபுகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏன் இந்த தொழுகைக்காக நடந்து செல்லுதல்? சாதாரணமாக ஒரு மனுஷன் நடந்து போறான்னு சொல்றது ஒரு சிம்பிளான விஷயம். நடந்து போறான்னு சொல்ற விஷயத்துக்கு ஏன் சவாப் சொன்னா அது ஒரு வசீலா என்ன? தொழுகை. தொழுகை ஒரு பெரிய சவாபுக்குரிய ஒரு அமல். அதே மாதிரி இப்ப தொழுகைக்காக நடந்து செல்லுதலுக்கு சவாப் இருக்கிறது என்று சொல்றது போல தொழுகைக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது அதற்கும் சவாப் இருக்கிறது என்று சொல்லி ஹதீஸ்ல வரும். இப்போ ஒரு தொழுகை முடிஞ்சிட்டு அடுத்த தொழுகைக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் என்று சொல்லி இருந்தா அதற்கும் சவாப் இருக்கிறது என்று சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் வசீலா, ஒன்று அடைஞ்சு கொள்வதற்கான வசீலா. அப்ப மக்சதுக்கு சவாப் இருக்கிறது என்று சொல்லி இருந்தா கண்டிப்பாக அந்த மக்சதை அடைஞ்சு கொள்வதற்கான என்ன வசீலாக்கள் எல்லாம் நாங்க செய்வோமோ அந்த வசீலாவுக்கும் கண்டிப்பாக சவாப் இருக்கிறது. அப்ப இந்த கருத்து தான் நாங்க மத இர்திபாத்துல் வசாயில் பில் மகாசித் என்று சொல்ற அந்த பகுதியினூடாக விளங்கப்படுத்துறோம். அப்ப ஏற்கனவே நாங்க சொன்னது போன அல் கீமா அத்-தஷ்ரீஇய்யா லில் வசாயில். இப்ப இந்த வசாயில பொறுத்தவரையில சட்டவாக்கத்தின் போது அதற்குரிய அந்த முக்கியத்துவம் எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொல்றது. அப்ப அது இந்த 4 ஹைசியாத்துகள் ஊடாகவும் இப்ப சட்டம் என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் மக்சதுக்குரிய அதே சட்டம் வசீலாவுக்கும் இருக்கிறது. அதே போல அந்த மக்சத் இல்லாமல் போகின்ற நேரத்தில் வசீலாவும் அதற்குரிய முக்கியத்துவத்தை அதற்குரிய சட்ட பெருமானத்தை இழக்கிறது என்று சொல்லுவோம்.
அதே போல மக்சதுக்குரிய ருத்துபா என்னவோ, என்ன தரத்தில் அது வைத்து பார்க்கப்படுகிறது, எந்த வகையில் அது முற்படுத்தப்படுகிறதுவோ அதே மாதிரி வசீலாவும் முற்படுத்தப்படும் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே போல சவாப், அதுக்கு வழங்கப்படுகின்ற கூலி என்று சொல்லி வச்சு பார்க்க நேரத்தில் மக்சதுக்கு கூலி வழங்கப்படுகிறது என்று சொல்லி இருந்தா கண்டிப்பாக வசீலாவுக்கும் கூலி வழங்கப்படும் என்று சொல்றோம். அப்ப இந்த 4 அடிப்படைகள் நின்றும் நாங்கள் வசீலாவுக்குரிய அந்த கீமா தஷ்ரீஇய்யாவை அல்லது அத்திபாரியாவை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்றது இஸ் இப்னு அப்துல் சலாம் விளங்கப்படுத்துகின்ற விஷயம். அப்போ இதனோட அல் மகாசித் வல் வசாயில் என்ற பாடம் நிறைவு பெறுகிறது.